இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம பிரிண்டிங் ப்ரைஸ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. அதில் பிரிண்டிங்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். 2 பார்த்தீங்கன்னா டிசைனிங் சார்ஜு, ஒன்று பார்த்தீங்கன்னா பேனர் டிசைன் சார்ஜ்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட்டிங் பேனர் டிசைன் சார்ஜ்னு இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரெண்ட் மட்டும் ஆகும். ஸோ மற்றபடி ஆஸ் யூஷுவல் பேசிக் ஸ்டாண்டர்ட் எல்லாம் யூஸ்வலாக எல்லாத்தையும் பண்ணுறது தான். ஸோ வெட்டிங் பேனர்லாம் பண்ணால் ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து பேனர் ஷாப்புக்கு நேம் போர்ட்லாம் பண்ணால் டிஃப்ரெண்ட் வந்து சார்ஜஸ் மாறுங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் இதில். சரி வாங்க நம்ம பிரிண்டிங் ப்ரைஸ் லிஸ்ட்டு போடலாம். ஓகே, இப்போது ஃப்ளெக்ஸில் பிரிண்டிங். ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளெக்ஸ் பேனர் பிரிண்டிங் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃப்ளெக்ஸு அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து எப்படி ஒன்றும் மடிச்சிக்கலாம் அப்படின்னாலும் தான் ஃப்ளெக்ஸுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பண்ணுறோம். ஃப்ளெக்ஸு பண்ணுறோம், அதே போல் வினைல் ஸ்டிக்கர் பண்ணுறோம். ஸ்டிக்கர்னால் பேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சால்வன் பிரிண்ட்டு, இக்கோ பிரிண்ட்டு, யூவி பிரிண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆல்ரெடி ரோல் ஆஃப் ஸ்டடியில் பார்த்துருப்போம். அந்த நார்மல் பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதோட டெக்னிக்கல் வேர்டு சால்வன் பிரிண்ட்டுன்றது தான். சால்வன் பிரிண்ட்டுன்றது பிரிண்டிங் மிஷினோட டெக்னிக்கல் இதெல்லாம் சால்வன்ட் பிரிண்டிங்கு. இது வந்து ஈக்கோ பிரிண்ட்டு, ஈக்கோ சால்வன்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் யூவி பிரிண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த 3 டைப்பில் பிரிண்டிங் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து இது வேறு மிஷினு, இது வேறு மிஷினு, இது வேறு மிஷின். 3மே டிஃப்ரெண்ட் மிஷின்ஸு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வந்து அதிகமாகும். சால்வன் பிரிண்ட்டில் வந்து ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நீட்டாக இருக்கும். யூவி இன்னும் அதை விட நல்லா நீட்டாக இருக்கும். யூவி வந்து மேட் ஃபினிஷாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் டைப் ஆஃப் பேப்பர்ஸ். ஸோ இது பிரிண்ட் பண்ணுறது சில டைப் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நார்மல் ஃப்ளெக்ஸ் ஒயிட் பேக் அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய வந்து வெட்டிங் பேனர்ஸ்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ என்னென்னா ஒரு காமிக்கிறேன். வெட்டிங் பேனர்ஸ் இந்த அரசியல் பேனர்ஸ் எல்லாம் டெம்பரரியாக வைப்பாங்க. வெட்டிங் பேனர்ஸ் போர்டு. ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய வெட்டிங்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன தமிழில் ஒன்று போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து டெம்பரரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பேனர்ஸுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த பேனரு வந்து வெட்டிங் பேனரு ஒயிட் கலரில், பேக் சைடில் ஒயிட் கலராக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளெக்ஸர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக வரும். ஸோ அதனால் இது வந்து நார்மல் ஃப்ளெக்ஸு ஒயிட் பேக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதிலே வந்து நார்மல் ஃப்ளெக்ஸு பிளாக் பேக். ஸோ இந்த மீடியா அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நம்ம ஓடிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய வந்து பெருசாக கட் அவுட் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறையா சிக்னல்லு நிறைய இடத்துல ரோட்டில் இந்த மாதிரி கட் அவுட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த நார்மல் ஃப்ளெக்ஸு பிளாக் பேக் பிரிண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் இந்த ஃப்ளெக்ஸோடைய கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ளெக்ஸு. ஸோ இது வந்து காற்றடிச்சா கிளியக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுனால மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. இதையும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ளெக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இதை விட இன்னும் நல்லா குவாலிட்டியாக வேணும்னா ஸ்டார் ஃப்ளெக்ஸ் தான். அது ஃப்ரண்ட் லைட். ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஃப்ரண்ட் லைட் தான் சொல்ல முடியும். ஸோ முன்னாடி வேணால் லைட் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால ஃப்ரண்ட் லைட்டுங்க. இது ஸ்டார் ஃப்ளெக்ஸ் ஃப்ரண்ட் லைட். ஸோ சரி, இதில் என்ன இப்போ ஃப்ரண்ட் லைட் பேக் லைட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு இது ஒரு போர்டுங்க. இது ஃப்ரண்ட் லைட்டோட போர்டு. ஸோ முன்னாடி ஃபோக்கஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், இந்த போர்டுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கஸ் லைட் தான் தெரியுதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் லைட் போட்டுக்கலாம். ஆனால் பேக்கில் போட்டிங்கன்னா தெரியாதுங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த ஃப்ரேஸ் லிஸ்ட்டு பாருங்கள், அதே ஸ்டார் ஃப்ளெக்ஸில் பேக் லைட்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக் லைட்டோட சாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இது இந்த மாதிரி தான் பேக் லைட்டில் ஒரு பாக்ஸ் டைப் இருக்கும், உள்ள லைட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேக் லைட்டு வந்து
ஸோ நைட்டில் லைட் போட்டோம்னா உள்ளே வந்து லைட் எரியும். ஸோ அது மூலிமா லைட்ஸ் விசிபிளாக போர்டு வந்து நல்லா விசிபிலிட்டி தெரியுங்க. ஸோ இதுதான் பேக் லைட்டு. இது பின்னாடி வச்சுக்கோங்க, பாக்ஸ் உள்ளே வைக்கிறதுனால பேக் லைட்டு, இது முன்னாடி வச்சா ஃப்ரண்ட் லைட்டு. ஸோ இந்த ஃப்ரண்ட் லைட்டில் முன்னாடி வந்து லைட் வைக்கலாம், அது அவங்க லைட் வச்சா அவங்க நைட்டில் வந்து விசிபிலிட்டி இருக்கும், லைட் வைக்கலனால தெரிய போகிறது கிடையாது. இதான் விஷயம். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஃப்ரண்ட் லைட்டு பேக் லைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா பேக் லைட்டில் இந்த ஸ்டார் ஃப்ளெக்ஸ் வந்து இது வேறு ஃப்ளெக்ஸு, இது வேறு ஃப்ளெக்ஸு. அந்த ஃப்ரண்ட் லைட்டில் வந்து பேக் சைடில் பிளாக் கலரில் வரும், இல்லை ஒயிட் கலரில் கூட வருங்க. ஆனால் லைட்டு போட்டால் பாஸ் ஆகாது, சரிங்களா? இதே பேக் லைட்டில், அதாவது ஸ்டார் ஃப்ளெக்ஸில் பேக் லைட் இருக்குல்ல, இதில் போயிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு லைட் போட்டிங்கன்னா தான் பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் பேக் லைட்டு லைட் போர்டு தூக்கி ஃப்ரண்ட் லைட்டில் போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லைட்டு பாஸ் ஆகாது. அதனால தான் இதுக்கு வேறு மீடியா வரும், அதுக்கு வேறு மீடியா வரும். அதே போல் ப்ரைஸும் மாறும். சரி, ஓகே. இந்த ப்ரைஸு அதுக்கப்புறம் ஸ்டாண்டி ஃப்ளெக்ஸ் ஒன்று பார்த்துலாம். ஸ்டாண்டி ஃப்ளெக்ஸ் சிந்தட்டிக் ஃப்ளெக்ஸ்ன்னு சொன்னதுவா, அது பிவிசி மெட்டீரியல் வரும், ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம ரோல் ஸ்டாண்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் நிறையா. ஸோ சிந்தட்டிக் ஃப்ளெக்ஸு, இது நான் டியூரபிள், ஓகேங்களா? சரி, ஓகே. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரைஸு ரூ. 13, ரூ. 22 அந்த மாதிரி இருக்குல்லவா. ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ப்ரைஸ். ஸ்கொயர் ஃபீட் எப்படி போடுறது அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துப்போம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக வினைல் ஸ்டிக்கர். இந்த வினைல் ஸ்டிக்கர்னால் என்ன? ஸோ இது வினைல் பிரிண்டிங் சொல்லுவாங்க, வினைல் ஸ்டிக்கர் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கர் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டிக்கர்னால் ஓட்டுறது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, வினைல் ஸ்டிக்கர். சரி, ஓகே. ஸோ நீங்கள் நிறைய வந்து மால்லாம் நிறைய போயிருப்பீங்க, தேட்ரு, பெரிய பெரிய கம்பெனிஸு, கேன்டீன். ஸோ இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிராண்டை அவங்க வாலில் ஒட்டியிருப்பாங்க, சரிங்களா? இந்த வாலில் ஒட்டுறது தான் வினைல் ஸ்டிக்கர், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டிக்கர் தான் வினைல் ஸ்டிக்கர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்பஸ் தான் வினைல் ஸ்டிக்கரில் பண்ணுறோம், சரிங்களா? இந்த மாதிரி கிளாஸில் விட்டுருப்பாங்க, ஸ்டிக்கர் டைப்பில் வரும். இதுதான் இதில் பிரிண்ட் பண்ணுறது தான் இது. ஓகே, ஓகே. இப்போ வினைல் ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் ஒன் வே வெர்ஷன். இந்த ஒன் வே வெர்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ கிளாஸ் டோர்லாம் ஒட்டுறோம்லவா, ஸோ அந்த கிளாஸ் டோரில் ஒட்டுறத நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸில் உள்ளேருந்து பார்த்தா தெரிகிற அளவுக்கு இருக்கும் ஒன் வெர்ஷன். ஒரு நிமிஷம் ஒன்றா காட்டுறேன். இந்த மாதிரி சின்னதாக வரும், இன்னும் சின்னதாக. இப்போ நான் ஒன்று கூகுள் ஒன்று காட்டுறேங்க. ஒன்று ஸ்டிக்கர்னு போட்டிங்கன்னா இது இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்குங்க. ஸோ நைட்டில் மட்டும்தான் தெரியும். ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாதுங்க பகலில். நைட்டில் மட்டும் நம்ம லைட் போட்டால் தெரியும் விசிபிலிட்டி. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளேருந்து வெளியே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். இது சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும், கிட்ட போனீங்கன்னா அது இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன் வே வெர்ஷனு. ஸோ இது ஸ்டிக்கர் டைப் தான். ஓகே. ஸோ கிளியர் பிரிண்ட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இதுவும் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான். இந்த ஒன் வே வெர்ஷனில் ஸ்டிக்கரு ஒட்டினோம்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தெரியும், அதுதான் வந்து கிளியர் பிரிண்டிங்கு. ஸோ என்ன பிராண்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான். ஸோ கிளியர் பிரிண்டிங் ஒன்று பார்க்கலாம். கிளியர்னாவே இப்படி தான். இது இப்போ கண்ணாடியில் ஒட்டணும் அப்படின்னா வெறும் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும், அதுதான் கிளியர் பிரிண்டிங்கு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருக்குன்னா இந்த மாதிரி பிராண்ட் மட்டும் ஒட்டியிருப்பாங்க. பட் இந்த பிராண்ட் என்னமோ அது மட்டும் விசிபிள் ஆகுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் கிளியர் பிரிண்டிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கிளாஸி லேமினேஷன், மேட் லேமினேஷன். இது எதில் யூஸ் பண்ணோம்னா இந்த வினைல் பிரிண்டிங்கில். ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து கிளாஸி லேமினேஷன் வேணும், மேட் லேமினேஷன் வேணும். ஸோ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதால ஸ்டிக் பண்ணும்போது வினைலோட ஸ்டிக்னஸ் நல்லாயிருக்கும், ஸ்டிக் பண்ணும்போது ஷிங்க் வராது. ஸோ அதனால் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸி இல்லை மேட்டில் போவாங்க. ஒரு சிலர் லேமினேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. பட் லேமினேட் போட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ லேமினேட் பண்ணுறது அடிஷ்னலாக வரும். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து அடிஷ்னல் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி சார்ஜ் வந்து பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, இது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பண்ணிட்டோம்லவா. இப்போது எனக்கு ஃப்ளெக்ஸ் பேனர் பிரிண்ட் பண்ணணும், ஒரு வெட்டிங் பேனர் பண்ணணும் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு 10 அடிக்கு 10 அடி ஒரு பேனர் வேணுங்க, வெட்டிங் பேனர்னு சொல்கிறாங்க. அப்போ வெட்டிங் பேனர் தான் நார்மல் ஃபிக்ஸில் ஒயிட் பேக் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ 10 அடிக்கு 10 அடினா இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்? இப்போ நான் நோட் பண்ணல, உங்களுக்கு எடுக்கிறேன். கஸ்டமர் வந்து சைஸு வெட்டிங் பேனர் கேட்குறாரு, சரிங்களா. ஸோ வெட்டிங் பேனர் சைஸு 10க்கு 10 கேட்குறாருங்க. 10 அடிக்கு 10 அடி 10 ஃபீட், ஓகேங்களா. இப்போது இதோட ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், 10 × 10 அது ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ 10 × 10 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு? ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போது 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து வச்சுங்க. 10 × 10 = 100, ஓகேங்களா. ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் தெரியும். இப்போ நார்மல் ஃப்ளெக்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? 13 ரூபா, சரிங்களா. இப்போ இன்ட்டு 13 போட்டுக்கணும். ஸோ இந்த 13 போட்டிங்கன்னா என்னாச்சு ரேட்டு? இப்போ திரும்ப கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிங்க. இன்ட்டு 100 ஆல்ரெடி வந்துச்சா, 100 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 13 போட்டு என்னாச்சு? 1300. ஸோ இப்போது கஸ்டமருக்கு ரேட்டு வந்து இதுதான். ஸோ இதை எப்படி கொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் ப்ரைஸ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கொட்டேஷன் கொடுக்க போகிறேன். இப்போ கஸ்டமர் வந்து நார்மல் ஃபில்க்ஸில் ஒயிட் பேக்கில் எனக்கு 10க்கு 10 வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பிரிண்ட் வந்து சால்வன் பிரிண்ட்டு. ஸோ இந்த 2 பிரிண்ட்டுமே ஈக்கோ பிரிண்ட், யூவி பிரிண்ட் பண்ண முடியாதுங்க இந்த நார்மல் ஃபில்க்ஸில். மிஷின் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது அதில். ஸோ இதில் வந்து ஸ்டார் ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இந்த நார்மல் ஃப்ளெக்ஸில் வந்து சால்வன் பிரிண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து கஸ்டமர் கேட்டவர்கள் 10க்கு 10 கேட்டிருக்காரு, எக்ஸாம்பிள் நார்மல் ஃப்ளெக்ஸில் கேட்டிருக்காரு. அப்போ நார்மல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 13 ரூபா. இப்போ இது கொட்டேஷன் எப்படி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நார்மல் ஃப்ளெக்ஸு பண்ணணும். சைஸ் வந்து 10க்கு 10. நார்மல் ஃப்ளெக்ஸ் கூட 2 டைப் இருக்குல்லவா நார்மலில். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, ஒயிட் பேக் அப்படின்றதே போட்டுருங்க. ஒயிட் பேக்னா ஒயிட் பேக் சைடு ஒயிட். ஸோ ஒயிட் பேக், நார்மல் ஃப்ளெக்ஸ் ஒயிட் பேக் 10 × 10. ஸோ இது வந்து ஃபீட்டுன்னே கொடுத்துருங்க. குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி? ஒரு பீஸ் கேட்குறாருன்னா 1, சரிங்களா. ஸோ இப்போது இதோட ஓரளவுக்கு ப்ராடக்ட் நேம் எல்லாம் போட்டுட்டோம். வேணும்னா நீங்கள் சால்வன் பிரிண்ட்டு, மோஸ்ட்லி இது தேவையில்லை. ஸோ சால்வன் பிரிண்ட்டு வேணுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சால்வன் பிரிண்ட்டுன்றத கூட முன்னாடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஒயிட் பேக் பக்கத்தில் கூட சால்வன் பிரிண்ட்டு சைஸ் போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அமௌண்ட்டு கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு வேளை நம்ம சைடில் டிசைன் பண்ணோன்னா டிசைன் சார்ஜை ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஸோ எப்படி இதுக்கு கால்குலேட் பண்ணோன்னு வேறு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பண்ணலாம், சரிங்களா. இப்போ கஸ்டமர் வந்து நேம் போர்டுக்காக ஃப்ரண்ட்லி ஸ்டார் ஃப்ளெக்ஸ் கேட்குறாருங்க. ஸோ கஸ்டமர் சைடில் எனக்கு ஈக்கோ பிரிண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, எக்ஸாம்பிள், சரிங்களா. ஸோ ஈக்கோ பிரிண்டில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் வந்து சைஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு சைஸ் வந்து ஒரு 5க்கு 3 கொடுங்க அப்படின்றது. ஸோ இப்போ நான் வந்து 5க்கு 3 அப்படின்ற சைஸ்க்கு கொட்டேஷன். இப்போ என்ன ஃப்ளெக்ஸ் கேட்டாரு? ஸ்டார் ஃப்ளெக்ஸ் ஃப்ரண்ட் லைட். இப்போ ஸ்டார் ஃப்ளெக்ஸ்னு போடுங்க. ஸ்டார் ஃப்ளெக்ஸ் ஃப்ரண்ட்டு லைட் போட்டிங்கன்னா ஓகே. இப்போ ஈக்கோ பிரிண்ட்டு கேட்டிருக்காரு. ஈக்கோ பிரிண்ட்டு சைஸ் போட்டுருங்க. சைஸ் வந்து 5க்கு 3 தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ 5க்கு 3.
ஸோ 5க்கு 3 போட்டாச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிட்டி எவ்வளோன்றது போட்டுங்க. ஒரு பீஸ்க்கு எவ்வளோன்னா 1. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரேட் தான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் நமக்கு தேவை. 5 × 5ன்னா 5 15 ஆச்சு. 15 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக, சரிங்களா. ஸோ இந்த 15 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ நம்ம ரேட்டு போடணும், ஓகேவா. ஸோ ஓகே, இப்போது சால்வன் ஈகோ பிரிண்ட் கேட்டிருந்தால்வா, ஃப்ரண்ட் லைனில் ஈகோ பிரிண்ட் எவ்வளோ, 52 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ இந்த 52 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 15 நம்ம ஆல்ரெடி டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுன்னா 3க்கு 5க்கு 3னா இவங்களுக்கு 5 ஆச்சுங்களா. ஸோ 15 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 15 இன்ட்டு 52 ரூபா இன்ட்டு 52. ஓகே, இப்போ 780ன்றது இதோட ப்ரைஸு. டிசைன் சார்ஜை நம்ம பண்ணுறோன்னா அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போது இதில் எப்படி பண்ணணும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ இதில் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் லெஸ் தென் 60 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 60 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. இப்போ பிலோ 10 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து 100 ருபீஸ். இதே 11 to 30 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் 80 ருபீஸு. இதே வந்து 13லேருந்து 60 இருந்துச்சு அப்படின்னா 60 ருபீஸு, சரிங்களா. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி கொட்டேஷன் கொடுத்தோம்ல, அதிலே பார்க்கலாம். இப்போது இது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு. இப்போது நம்ம இந்த கேட்டகரியிலே வராதுங்க. ஸோ இப்போ லெஸ் தென் கீழே 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருந்து தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதனால் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், 5க்கு 3 இருக்குல்வா. ஸோ 5க்கு 3னா 15 ஸ்கொயர் ஃபீட். அப்போ இது வந்து லெஸ் தென் 60 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடுச்சு. அப்போது இது எந்த கேட்டகரியில் வருது, செகண்ட் கேட்டகரியில் வருது. 11 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 30 ஸ்கொயர் ஃபீட். அப்போ 80 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 780 கூடால ஒரு 80 ருபீஸ் ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஆட் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ இப்படி தான் இதை வந்து ஃபார்முலா பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பேச் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். மொரோவர் 1 day கூட பண்ணிடலாம், ஒன்றும் இஷ்யூ இருக்காது. மோஸ்ட்லி சம்டைம்ஸ் பிஸியாக இருந்ததுன்னா 2 days ஆகும். ஸோ டெலிவரி சார்ஜ் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு இது அடிஷ்னல், எப்பயும் வர யூஸ்வலாக வர்றது தான் இதெல்லாம். ஸோ டிசைன் சார்ஜ் அங்கே வர்றது பார்த்துருப்பீங்க தனியாக. ஸோ இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, பேப்பரோட ரோல் வந்து மாறும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பேப்பர் ரோல் வரும், ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பேப்பர் ரோல் வரும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு அன்சைஸில் கஸ்டமர் கொடுக்குறாருன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோல் என்னென்ன சைஸில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரோல்னா என்ன எதுக்காகன்றதுனா ஒரு ஃபோட்டோனா நமக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்னு சொன்னாலுமா, அந்த ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கிறது இந்த மிஷினில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மிஷின் வந்து 10 அடி, இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 அடி வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து 10 அடி தான் பிரிண்ட் பண்ண முடியும். லென்த் எவ்வளோ வேணாலும், இப்போ இந்த நீளம் இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடி ரோலில் இருக்கும். ஸோ ரோல் வந்துகிட்டே இருக்கும். அந்த லென்த்து எவ்வளோ லென்த் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 10 அடியில் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இது 10 அடிக்கு மேலே பண்ண முடியாது. அது 10 அடிக்கு மேலே பண்ணால் திரும்ப இதே போல் ஒரு பிரிண்ட் போட்டு ஜாயிண்ட் போட்டு ஒட்டுவாங்க. ஸோ ஜாயிண்ட் ஒர்க் தான் பண்ணுவோம். ஸோ இந்த மிஷினில் 10 அடி வரைக்கும் இதுதான் சால்வெண்ட் மிஷின், சரிங்களா. ஓகே, இப்போது இந்த ரோல் போட்டு இந்த மிஷினில் போட்டு பண்ணுறோம்லவா, இந்த மிஷினில் ரோல் போட்டு பண்ணுறோம். இது 10 அடி ரோல் வரும், சரிங்களா. அதே போல் ரோல் வந்து என்னென்ன அவைலபிளாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஸ்டார்டிங் வந்து 3 அடி வருங்க, அதுக்கப்புறம் 4 அடி வரும். இதெல்லாம் ரோல், சரிங்களா. இதில் ரோலோட அகலம், பேப்பரோட ரோல் பிரிண்ட் பண்ணுறோம்லவா, அந்த பேப்பரோட ரோலுங்க இது. ஸோ இந்த ரோல் வந்து 3 அடி வரும், அதே மாதிரி 4 அடி வருங்க, 5 அடி வரும், அதுக்கப்புறம் 6 அடி வரும், அதுக்கப்புறம் 8 அடி வரும், அதுக்கப்புறம் 10 அடி வரும். ஓகேங்களா. ரோலில் என்னென்ன அடி வரும்னு ஓரளவுக்கு கொடுத்துட்டேன், சரிங்களா. இப்போது நம்மளுக்கு இதில் வேஸ்டேஜ் வரும். எப்போனா அன்சைஸ் கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 9 சைஸ் வந்து கஸ்டமர் வந்து என்ன கொடுக்குறாருன்னா 9 × 9 அப்படின்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இதில் 9ன்ற ரோலே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், 10 அடி ரோலில் தான் இதை பிரிண்ட் ஓட்டணும், சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்,
பிரிண்ட்டு வந்து வேஸ்டேஜ் வரும். ஸோ அப்போ வேஸ்டேஜ் வர்றதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அது 10 அடி ரோலில் தான் போட்டாகணும். அப்போ கால்குலேட் வந்து ப்ரைஸ் வந்து 10 அடி ரோலுக்கு தான் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்கணும். அப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதை 10 அடி ரோல் பண்ணும்போது இந்த சைஸை இப்போ கஸ்டமர் இந்த சைஸ் தான் கேட்குறாரு ஃப்ளெக்ஸு. ஆனால் வேஸ்டேஜ் வரதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? சார்ஜஸ் மட்டும் பிரிண்ட் இந்த சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் சார்ஜஸ் வந்து 10க்கு 9 அப்படின்றது தான் சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 10க்கு 9 தான் சார்ஜ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு சைஸ் ஒன்றா பார்க்கலாம். அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சைஸ் ஒன்றா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு 2 சரி இந்த சைஸில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 அடிக்கு 2 அடி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் 3 அடி இல்லை, 3 அடி இருக்குது. 3 அடியில் போட முடியாது. கரெக்டுங்களா? ஸோ வெளியே போய்டும் பிரிண்ட்டு. இது 4 அடியில் போடலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க? அதில் 2 அடியும் கிடையாது. 2 அடி ரோலுனாலும் 2 அடியில் ஓட்டலாம். இன்னும் 2க்கு 3 அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் இந்த அரை அடியெலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ ரவுண்ட் அப் பண்ணால் 4 அடியாக மாற்றிடுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 4க்கு 2 தான் இதை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்போ இன்னொரு அன்சைஸ் கூட நம்ம பார்க்கலாமே. ஸோ இன்னொரு அன்சைஸ்னால் இப்போ 7க்கு 7 கேட்குறாரு. இதே போடுறேன். இப்போது கஸ்டமர் வந்து 7க்கு 7 அப்படின்ற சைஸில் கேட்குறாரு. போடுறேன். 7க்கு 7 போடுறாரு. இப்போ 7க்கு 7 போட்டாங்கன்னா ஸோ இப்போ நம்ம ரோல் என்ன இருக்குது? 6 அடி இருக்குது, 7 அடி கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ இது எதில் ஓட்ட முடியும்? 8 அடியில் தான் ஓட்ட முடியும். அப்போ என்ன பண்ணால் எதுனா ஒரு சைஸை நம்ம மாற்றிக்கணும். அப்போ 8க்கு 7 அப்படின்றது தான் ஃபைனல் சைஸ் வந்து கொட்டேஷன் சைஸு. சரிங்க, 8க்கு 7 அப்படின்ற சைஸுக்கு பண்ணிக்கணும். ஸோ 8க்கு 7னா இப்போ 8 அடி இன்ட்டு 7 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 56 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த 56 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பில் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு 7க்கு 7 இன்ட்டு 7 அது பண்ணிங்க அப்படின்னா 49 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட்டு லாஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த பேப்பர் லாஸ் வரதால ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டு இப்படி தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ கஸ்டமர் வந்து அன்சைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இது அன்சைஸிங் சார், பேப்பர் இந்த ரோலில் தான் வரும், வேஸ்டேஜ் வரும், அதனால் வந்து நாங்கள் இது இப்படி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதே போல் இந்த பாயிண்ட் வேல்யூ வந்துச்சுனாவே நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3க்கு 2 வருதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவாங்க? 4 தான் ரவுண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 5.5 வருது அப்படின்னா அது என்ன பண்ணலாம்? 6 ரவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் ப்ரைஸ் இது வந்து கொடுக்கணும். இப்போ என்ன ஃப்ளெக்ஸ் வேணுன்ற தெளிவாக கேட்டுங்க, என்ன சைஸுன்னு கேட்டுங்க. சைஸை கேட்டுக்கிட்டு ஸோ அந்த சைஸ் வந்து எவ்வளோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரிண்டிங் வேணும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, சைஸ் கேட்டுக்கிட்டு, சரிங்களா, எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு கேட்டுக்கிட்டு அதாவது குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தேவையில்லை. சரிங்களா? இப்போ 3க்கு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 5க்கு 3 வந்து கேட்டிருக்காருங்க. ஒரு பீஸ் கேட்டிருக்காரு 15 ஸ்கொயர் ஃபீட்டு. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். அப்போ என்னாச்சு? 150 ஸ்கொயர் ஃபீட் ஆகிடுச்சு. அப்போ 150 ஸ்கொயர் ஃபீட் வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராதுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் விஷயம். இதில் எனக்கு தெரிஞ்சப்பல இதில் ஓவர் தாங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி தான் தெரியும். ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? இதில் ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சைஸ் கேட்க போகிறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி வேணும், அதே போல் என்ன மெட்டீரியலில் பிரிண்ட்டு வேணும். சரிங்களா? என்ன பிரிண்ட் வேணும், என்ன பேப்பரில் பிரிண்ட் வேணும்னு கேட்டுட்டு ஸோ இப்போது உங்களுக்கு சைஸ் கேட்டாவே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம், குவான்டிட்டியும் சைஸும் கேட்டாவே. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பேப்பர் வேணுமோ அதை ஸ்கொயர் ஃபீட்டை டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு என்ன பேப்பரில் வேணுமோ அதை இன்ட்டு பண்ணிக்கிட்டிங்கனாவே ப்ரைஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் சார்ஜ் ஆட் பண்ணுறதோ இல்லை ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆட் பண்ணுறதோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா வினைல் ஸ்டிக்கரோட பிரிண்டிங் பார்க்கலாம். ஸோ இந்த வினைல் பிரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சால்வன் பிரிண்ட்டு 35 ரூபா போட்டிருக்கு, இப்போ சால்வன்ட்டு 43 ரூபா, அதுக்கப்புறம் யூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 64 ரூபா போட்டிருக்குங்க. ஸோ இப்போ கஸ்டமர் வந்து வினைல் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் சொல்லியிருந்தேன் கிளாஸி இல்லை மேட் லாமினேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து அழகாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து வினைல் பிரிண்டில் எனக்கு வந்து யூவி பிரிண்ட் கஸ்டமர் கேட்குறாங்க, ப்ளஸ் வந்து எனக்கு கிளாஸி லேமினேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இதை எப்படி கொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து சைஸ் வந்து ஒரு 5 அடிக்கு 3 அடி, சரிங்களா? ஸோ இந்த சைஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 5க்கு 3 அவர் கேட்குறது வந்து யூவி பிரிண்ட் கேட்குறாருங்க. இப்போ நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? ஸோ வினைல் பிரிண்ட்டுன்னு ஹெட்டிங் போட்டுங்க, ப்ராடக்டோட நேம் வரணும், வினைல் பிரிண்டிங், வினைல் பிரிண்டிங். வினைல் பிரிண்டிங் போட்டுங்க. ஸோ இதில் ப்ராக்கெட் வந்தால் நீங்கள் இவ்வளோ ப்ராக்கெட்டில் வர யூவி பிரிண்ட். சைஸ் வந்து 5க்கு 3, 5க்கு 3 சைஸு. இது வந்து ஃபீட்டில் போட்டுங்க. இப்போ ஒரு குவான்டிட்டி கேட்குறாரு. இப்போ வினைல் பிரிண்ட்டு ஒரு குவான்டிட்டி கேட்குறாரு. அதுக்கப்புறமா ஸோ வித் கிளாஸி லேமினேஷன் கேட்குறாருங்களா, வித் கிளாஸி லேமினேஷன். இப்போது நம்மளுக்கு வந்து இதோட ஸ்கொயர் ஃபீட்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருதுன்னா 15 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சுங்க. அந்த 15 ஸ்கொயர் ஃபீட் வந்தாலே நம்ம அலாட் ஆகணும். ஒரு விஷயம் என்னென்னா இந்த டெலிவரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ 15 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ, 80 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதை நோட் மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் 80 ருபீஸ், சரிங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ண போகிறேன். இப்போது நம்மளுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 15ன்னு தெரிஞ்சிச்சுங்க. ஸோ 15 இன்ட்டு இவர் வந்து யூவி பிரிண்ட்டு கேட்டிருக்காருல்வா. யூவி பிரிண்ட் எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 64 ரூபா. இந்த 64 ரூபா கூட இந்த கிளாஸி லேமினேஷன் எவ்வளோ, 20 ரூபாயா, அது ப்ளஸ் 20 ரூபா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணினா எவ்வளோ ஆச்சு டோட்டலாக 64 ப்ளஸ் ஒரு 20, 84 ரூபா வந்துடுச்சுங்க டோட்டலு. 84. ஸோ இப்போது இந்த 84 இன்ட்டு ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு பண்ணணும், சரிங்களா? இப்போது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, 15 ஸ்கொயர் ஃபீட்டா, ஏன்னா 5க்கு 3 சைஸு இன்ட்டு 84 ரூபா, 1260 ப்ளஸ் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வர ஒரு 80 ருபீஸ். ஸோ 1340 ரூபா இது ஒரு ரேட்டு வரும். ரூபா இப்படிதான் கொடுக்கணும். இந்த கால்குலேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ இது ஸ்கொயர் ஃபீட் போடும்போது என்ன பண்ணுங்கள், இது வித் லேமினேஷன் வரும்போது என்ன பண்ணுங்கள், 64 ரூபா ப்ளஸ் வந்து இந்த சார்ஜஸ் கொடுத்தீங்க. இப்போ ஈகோ பிரிண்ட் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 43 ரூபா ப்ளஸ் வந்து ஒரு 20 ரூபா. அது மேட் லேமினேஷன் கேட்டாலும் சரி, இது கிளாஸ் லேமினேஷன் கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்கு ஒரே ப்ரைஸ் தான். இப்போ சால்வன் பிரிண்ட்லேயே கேட்குறாருன்னா ஸோ 35 ரூபா ப்ளஸ்ஸு 20 ரூபா. இது டோட்டல் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அதை இன்ட்டு பண்ணிங்க. ஸோ இது வந்து மினிமம் சார்ஜ் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த சார்ஜஸ் ஆட் பண்ணுறதோ இல்லை மைனஸ் பண்ணுறதோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் இவ்வளோ தான். ஸோ இதில் வேறு என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.